ஷாலினி அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோட மனைவி பாத்தீங்கன்னா படம் பாக்குறாங்க, படம் பார்த்துட்டு போறாங்க, பராசக்தி பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ வரைக்கும் இதை வைத்து யாராவது அரசியல் பண்ணாங்களா? இப்போ வரைக்கும் யாராச்சும் அரசியல் பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா படம் யாரும் வந்து பார்க்கலாம், யாரும் விமர்சனம் பண்ணலாம். அப்படி இதுவா ஜனநாயகன் படத்துக்கோ இல்ல வந்து விஜய் படத்துக்கோ ஷாலினி அவர்கள் போயிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பானுங்க? அப்படியே மாத்திருப்பானுங்க. அஜித் பாத்தீங்களா அவங்களோட மனைவி விட்டு படம் பார்க்க வைக்கிறாங்க, சோ அஜித்தோடைய ஆதரவு நம்ம விஜய் அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேக்லைன் போடுவானுங்க, விதியோட மோது விஜயோட மோதாது. இதெல்லாம் வந்து சிரிப்பு தாங்க வருது. இதுதான் உண்மை, இதுதான் வந்து விஜய் ரசிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் பார்த்தா வித்தியாசம் இதுதான். இதுல ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தாங்க. இது பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு எதுக்கு போனாரு? பத்மபூஷன் அவார்டு வாங்க போனார். சூப்பர் ஸ்டார் வந்து டெல்லிக்கு போனார். எதுக்கு போனாரு? தாதா சாஹேப் அவார்டு வாங்குறதுக்கு போனார். இவரு வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? சிபிஐ விசாரணைக்கு. எதுக்கு? 41 பேர் இறந்தாங்களே, அதை பத்தி வந்து விசாரணை, கரூர் விஷயத்தை பத்தி விசாரணை பண்றதுக்கு சிபிஐ வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் விஜயோட இது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒண்ணு புரியல, எதுக்காக உச்ச நடிகர்னு சொல்றாங்க, ஆனா விஜய் பார்த்தா ஏன் இன்னும் ஒரு அவார்டு கூட கொடுக்கல? இதை பத்தி எவனா யோசிப்பான்னு கேட்டா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டா வந்து சொல்லுவாங்க, அவர் மக்களின் ஹீரோ, அவர் வந்து கொண்டாடுறாங்க மக்கள், அது போதும், எங்களுக்கு அவார்டு கிவார்டுலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்குன்னா ஒரு அவார்டாச்சும் வாங்கணும், இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதே வேஸ்ட். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட்.